பிரைஸ் தி லார்ட். இந்த ஏப்ரல் மாதத்தில் 17ஆம் தேதி ஆகிய இந்த புதன்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற தேவனுடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் மீகா எழுதின புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 8வது வசனம். The book of Micah chapter 7 verse 8. என் சத்துருவே, எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய வார்த்தைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? மறுபடியும் இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். என் சத்துருவே, எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார். ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு நம்மளுடைய நிறைய பேருடைய வாழ்க்கையில் பிரியமானவர்களே, இந்த மனது மைண்ட் இருக்குது பார்த்தீங்களா? இந்த மைண்டு மட்டும் நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா, இந்த மனதளவில் நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தோம்னா எந்த பிரச்சனையையும் நம்மளால் என்ன செய்ய முடியும்? மேற்கொள்ள முடியும். எப்படி இந்த மனதை நான் ஸ்ட்ராங்காக வச்சுக்கொள்கிறது? எப்படி இந்த மனசில் நான் நல்ல விசேஷங்களை நான் யோசிக்கிறது அப்படின்னா, கர்த்தருடைய வசனத்தை நம்ம அதிகமாக படிக்க வேண்டும். இப்போ இந்த வசனத்தை நம்ம இன்றைக்கி வாசித்தோம் இல்லையா? இந்த வசனத்தில் என்ன சொல்லியிருக்குது? நம்ம சத்ருவை பார்த்து பேசுகிறோம். என்ன பேசுகிறோம்? என் சத்ருவே. அப்போ நம்ம எல்லாருக்கும் ஒரு சத்ரு அப்படின்னு கட்டாயமாக ஒரு பிசாசு இருக்க தான் செய்கிறான். மனிதர்கள் அல்ல நம்ம சத்ரு, மாமியார் அல்ல, என் கணவர் அல்ல என்னுடைய சத்ரு, என் பாஸ் கிடையாது. யார் நமக்கெல்லாம் சத்ருவாக இருக்கிறா? பிசாசு மட்டும்தான் நமக்கு எனிமி. இப்போ ஒரு சத்ருவாக இருக்கிறவன் என்ன செய்வான்? யோசிச்சு பாருங்கள். எனக்கு ஒருத்தர் எனிமியாக இருக்கிறாங்கன்னா, நான் நல்லா இருந்தால் அவங்களுக்கு பிடிக்காது, நான் சந்தோஷமாக இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்காது, நான் சிரிச்சேன்னா அவங்களுக்கு எரிச்சல் வரும். அப்படி தானே பிரியமானவர்களே? இப்போ நம்மளுக்கு ஒருத்தர் அவங்களுக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னா, அவங்க சிரிக்கும் போதெல்லாம் அவங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். அப்படி தானே? ஆனால் நம்ம அவங்களோட அன்பாக இருந்தோம்னா நம்ம எப்படி இருப்போம்? அவங்க சந்தோஷமாக இருக்கிறத பார்த்து நம்மளும் சந்தோஷப்படுவோம். அவங்க சிரிக்கிறத பார்த்து நம்மளும் சிரிப்போம். அவங்க அழுதாங்கன்னா நம்மளும் அழுவோம் இல்லையா? அப்போ அது அன்பு. ஆனால் நம்ம ஒருத்தருக்கு எதிரியாக இருக்கும்போது ஆப்போசிட்டாக நம்ம செய்வோம். அப்போ இன்றைக்கி பிசாசு எப்போ தெரியுமா சிரிக்கிறான்? நீங்கள் விழும் பொழுது அவன் சிரிக்கிறான். அல்லேலூயா. ஆண்டவர் நீங்கள் விழும்போது அழுகிறார், ஆனால் நம்ம விழும்போது பிசாசு சிரிக்கிறான். அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்குறான். அப்போ நம்ம என்ன செய்யணுமா? நம்ம வாயை திறந்து பேசணும். இந்த வசனத்தை நம்ம பேசணும். எப்படி பேசுறது? மனப்பாடம் பண்ணுங்க. என் சத்ருவே, எனக்கு விரோதமாக நீ என்ன செய்யாத? சந்தோஷப்படாத. நீ சந்தோஷம் தானே படுற, நான் விழுந்துட்டேன் அப்படின்றதுனால நீ சந்தோஷமாக இருக்கிறல்ல, நான் என்ன செய்ய போகிறேன் தெரியுமா? நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். அல்லேலூயா. ஆமேன். எத்தனை பேர் நம்மளால் பேச முடியும்? கட்டாயமாக எல்லாரும் பேசலாம் இல்லையா? நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். இன்றைக்கி நம்ம விழுந்த இடத்துலையே கிடப்பது அல்ல, நம்மளை கர்த்தர் எழுப்புகிறார். நான் எழுந்திருப்பேன். நம்ம என்ன நினைக்கிறோம்? யாராவது என்னை எழுப்பணும், யாராவது என்னை தூக்கி விடணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இந்த ஒரு பாவ பழக்கத்தில் நான் இருக்கிறேன், யாராவது எனக்கு இதில் உதவி செய்ய மாட்டாங்களா? ஆண்டவர் சொல்கிறாரு, நீ எழும்பு. இன்றைக்கி இந்த சின்ன பிள்ளைங்களை மாதிரி நம்ம பண்ணுறோம். சின்ன பிள்ளைங்க என்ன செய்வாங்க தெரியுமா? ஓடி ஆடி விளையாடுவாங்கள்ல. ஓடும்போது என்ன பண்ணுவாங்க? கீழே விழுந்துட்டாங்கன்னா எழும்பவே மாட்டாங்க, அழுதுகிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு என்னென்னா, அம்மா ஐயோ விழுந்துட்டியா அப்படின்னு சொல்லி அவங்கள கிஸ் பண்ணி, அவங்கள ஹக் பண்ணி, அவங்கள தடவி கொடுத்து, அவங்களுக்கு ஒரு பேண்டேடை போட்டு, இப்படிப்பட்ட பிள்ளைகளாக தான் இன்னும் நம்ம இருக்கிறோமா? அப்படி தான் நம்ம இருக்கிறோமா பிரியமானவர்களே? ஆண்டவர் நம்மளை கொஞ்சம் இன்னும் நம்ம வளர்ந்து வருகிற அனுபவத்தில் நம்மளை நடத்துகிறார் அல்லவா? சின்ன பிள்ளைங்க தானே அப்படி பண்ணுவாங்க. ரியலாக ஸ்போர்ட்டிவாக இருக்கிற பீப்புள் எப்படி இருப்பாங்க யோசித்து பாருங்கள். ஒரு இடத்துல விழுறாங்க, உடனே எழும்புவாங்க, அதெல்லாம் தட்டி விட்டுட்டு அவங்க பாட்டுக்கு விளையாட போவாங்க. அப்படி தானே கர்த்தர் நம்மளை அப்படியா அழைக்கிறார். ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னால் எழும்ப முடியும். நீ விழுந்தது உண்மைதான், ஒருவேளை பாவத்தில் கூட விழுந்திருக்கலாம், ஆனால் உன்னால் எழும்ப முடியும். எப்போ தெரியுமா? உன் மனதிலிருந்து நீ பேச வேண்டும். உன் மைண்டு தான் எல்லாத்துக்கும் காரணம். இன்றைக்கி ஒருவேளை வியாதி படுக்கையில் நீ இருக்கலாம், சரீரத்தில் தான் அந்த வியாதி, மனதில் இல்லை. அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இன்றைக்கி சிறைச்சாலையில் ஒருவேளை ஒரு மனிதன் இருக்கலாம், அந்த சிறை அவனுடைய சரீரத்தை தான் சிறையில் வைத்திருக்கிறதே ஒழிய அவன் மனது சிறைப்பிடிக்கப்படவில்லை. அப்போ மனதில், இந்த மைண்டில் நான் என்ன செய்யணும்? நான் விழுந்தாலும்
நான் எழுந்திருப்பேன். இந்த வியாதி வந்தது உண்மைதான், இந்த வியாதி என்னை கட்டி வைத்திருக்கிறது உண்மைதான், இந்த வியாதியை குறித்து அநேக காரியங்கள் எனக்கு தெரிகிறது உண்மைதான். ஆனால் நான் எழுந்திருப்பேன், நான் சுகம் அடைவேன், நான் என் பிள்ளைகளின் பிள்ளைகளை பார்ப்பேன். இந்த வசனத்தை நம்ம சொல்லணும். இதெல்லாம் வார்த்தை தானே, இதெல்லாம் கர்த்தர் கொடுத்த வசனம் தானே. ஆண்டவர் என்ன சொல்றாரு? கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான், நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பாய். அப்போ ஆண்டவர் எனக்கு கொடுத்த வார்த்தை என்னது? 2 ஜெனரேஷனை நான் பார்ப்பேன். அப்போ நான் பாதியில் மறிப்பது இல்லை, இந்த வியாதினால நான் மறிக்க மாட்டேன் அப்படின்ற அறிக்கையை நம்ம பண்ணணும். இன்னைக்கு நம்ம வாயினால் என்ன செய்யணும்? அறிக்கை பண்ணணும். மனதளவில் நீங்கள் விசுவாசிங்க, நான் விழுந்தாலும் நான் திரும்ப எழுந்திருப்பேன். என் சத்ருவே, நீ எனக்கு என்ன செய்யாத, எனக்கு விரோதமாக நீ சந்தோஷப்படாத, நான் விழுந்தாலும் நான் எழும்புவேன், நான் எழுந்திருப்பேன். நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாக இருப்பார். நான் இருளில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது, எங்கே பார்த்தாலும் இருள், என்ன செய்யறதுனே தெரியல. ஆனால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாக இருப்பார். ஆமேன். கர்த்தருடைய வசனம் எப்படி இருக்குதா? பாதைக்கு வெளிச்சமும் பாதைக்கு தீபமும், பாதைக்கு வெளிச்சமுமா இருக்கிறது, கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமா வசனம். கர்த்தர் எனக்கு வெளிச்சம். இந்த வசனம் நமக்கு வெளிச்சமா இல்லையா? கர்த்தருடைய ஒவ்வொரு வார்த்தையும் அப்படிதான். பைபிளை வாசிங்க பிரியமானவர்களே. இந்த காலை வேளையில் ஒரு வசனத்தை நான் தியானிக்கிறோம் நம்ம. ஆனால் நீங்கள் இந்த வேதத்தை அதிகமாக வாசிங்க. இந்த வேதத்தை நீங்கள் ரசிக்க ஆரம்பிங்க, ருசிக்க ஆரம்பிங்க. இந்த வேதத்தில் ஆண்டவர் எவ்வளோ வசனங்களை நம்ம கொடுத்துருக்கிறார் தெரியுமா? இந்த வசனத்தெல்லாம் நம்ம வாசிக்காமல் இருக்கிறதுனால தான் நம்ம சோர்ந்து போயிருக்கிறோம், நம்ம கலங்குகிறோம், நம்ம கவலைப்படுறோம், நம்ம பயப்படுகிறோம். ஆனால் ஆண்டவர் எவ்வளோ வார்த்தை மூலமாக நம்மளோட பேசுகிறாங்களே. இந்த வார்த்தைக்காய் இந்த காலை வேளையில் தேவனை ஸ்தோத்திரிக்கலாமா? இன்றைக்கி ஒருவேளை சத்ரு உங்களை விழத்தள்ளி நீங்கள் விழுந்து கிடக்கிறீங்களா? எழும்ப முடியாதபடி ஒரு நிலைமையில் நீங்கள் இருக்கிறீங்களா? முந்தி காலத்தில் அதிகமாய் ஜெபித்தவர்கள், முந்தி அதிகமாய் கர்த்தருக்கு ஊழியம் செய்தவர்கள், முந்தி அப்படி போராடினீர்களே, இன்றைக்கி அந்த போராட்டங்கள் எல்லாம் ஓய்ந்து போய் இருக்கிறதா? ஒருவேளை பிசாசு உங்களை சைலன்ஸ் பண்ணி வச்சிருக்கிறானா? பிசாசு ஜெயம் கொள்ள விடாதீங்க பிரியமானவர்களை. இயேசு நமக்காக சிலுவையில் அவனுடைய தலையை நசுக்கி விட்டார். அவனுக்கு நம்ம மேலே ஒரு அதிகாரமும் இல்லை. பிசாசு ஏன் நம்ம வாழ்க்கையில் வரணும்னு விரும்புகிறான்? நம்மளை திருட வர்றான், கொல்ல வருகிறான், நம்மளை ஒன்றும் இல்லாமல் ஆக்க, டிஸ்ட்ராய் பண்ணுறது, திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். தேவன் நம்ம மேலே வைத்த தரிசனம் பெரியது, தேவன் நம்ம மேலே வைத்திருக்கிற அன்பு பெரியது. ஹல்லேலூயா. அதை கொல்ல பிசாசு வருகிறான். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம அப்படியே நம்ம மைண்டில் ஒரு பலனை, ஒரு மனதளவில் ஒரு பலன், சரீரத்தில் இன்றைக்கி ஒரு வேளை பலன் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் மனதில் ஒரு பலனை நம்ம பெற்றுக்கொள்ளணும். ஹல்லேலூயா. இன்றைக்கி ஒரு வேளை எல்லாம் இருக்குது, ஆனால் சந்தோஷமாக இருக்க முடியாமல் இருக்கிறீங்களா? பலவிதமான குழப்பங்களில் காணப்படுறீங்களா? இல்லை ஏதோ ஒரு பிசாசு ஏதோ ஒரு விதையை விதைத்து, உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது, நீ எல்லாம் எதுக்கு இருக்கிற, ஒன்று யூஸ்லெஸ்ஸாக இருக்கிற, இப்படியெல்லாம் அநேகரை சொல்லி இன்னைக்கு பிசாசு அநேகரை உட்கார வைத்திருக்கிறானே, அவனை மிதித்து எழும்ப கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த அருமையான வார்த்தைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? மீகா 7ஆம் அதிகாரம் 8வது வசனம், என் சத்ருவே, எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார். கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காய் தேவனுக்கு நன்றி செலுத்தி பிரேயர் லைனில் வந்திருக்கிற யாராவது நம்ம ஜெபிக்கலாமா?